ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இளநீர் வழுக்கை ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாதுளம்பழம் 1, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு இளநீர், டேஸ்ட்டுக்காக தேன். இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம இளநீர் ஜூஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் உடைச்சி தண்ணி தனியாக வழுக்க தனியாக எடுத்துக்குங்க. மாதுளம்பழம் ஃபுல்லாக உரித்து எடுத்து வச்சுருக்கோம். புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து இப்போ ஜூஸ் அரைக்கலாம். வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்த மாதுளம்பழம் ஃபுல்லாக போட்டுக்குங்க. புதினா இலை, இளநீர் வழுக்கையை மட்டும் இதாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இளநீர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த எல்லா பொருளும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோடு இப்போ இளநீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இளநீர் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான இளநீர் வழுக்கை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இளநீர் வழுக்கை ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வெயிலுக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.